தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகம். எங்க காலையில இவ்வளவு வேகமா கிளம்பி நின்னுகிட்டு இருக்கான்? அனு, உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. என்ன? என்னன்னு தெரியல, பாஸ் ஆஃபீஸ் வரையும் வர சொல்லியிருக்காரு அனு. அதான் ஆஃபீஸ் வரையும் போயிட்டு வரலாமேன்னு கிளம்புனேன். அனு, ஆ ஆ நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லு. என்ன சொல்ற? இப்போதானே சொன்னேன். என்ன சொன்ன? நானும் பார்த்துட்டு இருக்கேன் முன்னாடி, நீ காலையில இருந்து சரியில்லை. ஆஃபீஸ் வரையும் போயிட்டு வரேன்னு சொன்னேன். இன்னைக்கு நீ கண்டிப்பா போகணுமா? இது என்ன கேள்வி? போய் தான் ஆகணும். மீட்டிங் வேற இருக்கு, ஒரு கிளைண்ட வேற மீட் பண்ணணும். ஜீவா வேற வரலன்னு சொல்லிட்டான். இப்போ நான் தானே போய் ஆகணும். நீ நீ வேணா நாளைக்கு போயேன். உனக்கு என்னாச்சு? இல்ல இவங்கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம். சரி, நான் கிளம்புறேன் அனு. என்னடி என்னடி பொண்டாட்டியாச்சு? இவங்கிட்ட நான் எப்படி சொல்றது? காலையில இருந்து எதுவுமே சரியில்லை. சரி, நான் வரட்டுமா? கடவுளே, ரகுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நல்லபடியா வீட்டுக்கு வந்துடணும். டேய் ரகு, என்னடா ஒர்க்கு கிளம்பிட்ட போல? ஆமாண்டா ஜீவா, நீ தான் வரலன்னு சொல்லிட்டியே. ஐயோ, நான் வரலப்பா, நீயே போ. சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. டேய், நாங்க சும்மா தாண்டா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நான் கிளம்புறேன். ஏய் ரகு, பாத்து. டேய் ரகு, பார்த்து போடா. அண்ணா, ஏதாவது அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை வித்யா. தேங்க்ஸ் அனு. உனக்கு ஏதோ அடிபட்டுச்சா ரகு? அதெல்லாம் இல்லை பொண்டாட்டி. நான் தண்ணி எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு போ. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய், நான் சொல்றத கேளு. எனக்கு ஒன்றும் ஆகாது, சரியா? டேய் ரகு, சிஸ்டர் சொல்றத கேளுடா. அண்ணா, அண்ணி தண்ணி தானே குடிச்சிட்டு போன்னு சொல்றாங்க. தின்னி முட்டை, நீ உட்காந்துக்கவுனா நான் விலகி போறேன்னு சேர்ல இடிச்சுக்கிட்டேன். சரி, நான் கிளம்புறேன். ரகு, அண்ணி என்னாச்சு உங்களுக்கு? அவன் எப்பவும் போலதான் வெளியே போறான். இல்ல வித்யா, காலையில இருந்து எதுவுமே சரியில்லாத மாதிரியே இருக்கு. எனக்கு என்னவோ மாதிரியாவே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சிஸ்டர். சரி வித்யா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, சரியா? இல்ல ஜீவா, அண்ணே போகும்போது கீழே விழ பார்த்தான்ல, அதான் அண்ணி பயப்படுறாங்க போல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் சொல்ல கேட்காம வெளியே போயிட்டான். இப்ப என்ன பண்றான்னு வேற தெரியல. கண்ணீர் வந்து உன் பெயரை எழுததே, முத்தமிட்ட உதடுகள் உலருதே. என்னாச்சு, நீ ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை வித்யா. அண்ணி, நீங்க எதை நினைச்சு பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் ஜீவா நீங்க அனுப்பி வச்சாரு. எனக்கு ஒன்றும் இல்லை வித்யா, நீ போ. பரவாயில்ல, நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு போறேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது அண்ணி. எல்லாரும் கனவு கண்டா அது உண்மையிலே பழிக்குதா என்ன? அப்படியெல்லாம் இல்லை வித்யா. ஒரு சிலருக்கு பழிக்கவும் நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீங்க தேவையில்லாமலாம் பயந்துட்டு இருக்கீங்க. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல வித்யா. ரகுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கனவு வந்துச்சு. அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதெல்லாம் அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க தான் சும்மா பயந்துகிட்டு இருக்கீங்க. சரண் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஐஷு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? சாப்பிட்டு தூங்கிருப்பா. சரண் தான் மெசேஜ் பண்ணிருக்கான். என்ன பண்ணிருக்கான்? ஹாய் பொண்டாட்டி. டேய், மெசேஜ் வந்துருச்சு. டேய், எவன்டா வந்துருச்சுன்னா ஓடுறா. டேய், உன்னையெல்லாம் சொல்லலடா. நம்பிட்டேன். டேய், என்னடா பண்ற? என்ன பண்றேன்னு பார்த்தா தெரியல, கால் பண்றேன். ஹலோ சரண். ஐஷுமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவன் ரொம்ப ஓவரா பண்றானே. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரண்? நான் ஃப்ரெண்டோட ஷாப்புக்கு வந்தேன். இந்த நைட் டைம்லயா? ஆமா ஐஷுமா. ஐஷு, சாப்பிட்டியா? டேய் சரண். சாப்பிட்டேன் சரண். நீங்க? நானும் சாப்பிட்டேன்.
அட பாவி, இவன் கூட வந்ததே தப்பா போச்சு. நம்ம பாட்டு ரூம்லயாவது இருந்திருக்கலாம். சரி ஐஷ்மா, நீ தூங்கு, நான் மார்னிங் கால் பண்றேன். ம் ஓகே சரண். டே, பேசி முடிச்சிட்டியா? போலாமாடா? டே, நீ லவ் பண்ணாலும் பண்ண, என்ன ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க? டேய் மச்சான், கோச்சுக்காதடா. அட எங்கப்பா சாமி, தாங்க முடியலடா. டேய் ரஞ்சித், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தாலே எனக்கு டென்ஷனா இருக்கு. தம்பி, இதையும் கொஞ்சம் செக் பண்ணி கொடுத்துருங்கப்பா. திரும்பவுமா? என்ன சார் நீங்க? ஆல்ரெடி ஒரு ஃபைல் என் கையிலே இருக்கு, அதையே இன்னும் நான் செக் பண்ணல. திரும்பவும் இவ்வளோ கொண்டு வரீங்களே. நல்லா மாட்டிக்கிட்டான் அன்னைக்கு. என்ன தம்பி பண்றது, அப்பா வராததுனால ஒர்க் ஃபுல்லா பெண்டிங்ல இருக்கு. ஓ, அதுக்கு தான் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து என் தலையில கட்டுறீங்க. அப்படிலாம் இல்ல தம்பி, அப்பாக்கு அடுத்து நீங்க தானே பார்க்கணும். ஓ, நான் தான் கிடைச்சேனா இதுக்கு? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தா அவன் ஒருத்தர் இருக்கானே, அவங்கிட்ட கொடுக்குறது. ஐயோ, எனக்கெல்லாம் இதை பத்தி ஒன்றும் தெரியாது. சரி சரி, இங்க வச்சுட்டு போங்க. அப்படியே எல்லாத்துலயும் சைன் பண்ணிருங்க தம்பி. ஓகே. டேய் வா, நம்ம வெளியே போலாம். டேய் ரக்ஷன், அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். ஆல்ரெடி இவ்வளோ ஃபைல்ஸ் பெண்டிங்ல இருக்கு. அதுக்கு நான் என்னடா பண்ணட்டும்? இவ்வளோத்தையும் என்னாலலாம் ஒரு ஆளா பார்க்க முடியாது. அதுக்கு என்னடா பண்ண போறேன்? வா, நம்ம வெளியே போலாம். இதெல்லாம் அப்புறமா வந்து பார்த்துக்கலாம். அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. அப்பாவுக்கு தெரிஞ்சா தானே. இவன் இன்னைக்கு நம்மளை கோர்த்து விடாம விட மாட்டான் போல. இப்போ நீ வரையா இல்ல நான் மட்டும் போட்டுமா? திரும்பவுமா? தம்பி, ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன? இன்னைக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் வேற இருக்கு, அதை நீங்க அட்டன் பண்ணணும். மீட்டிங்லாம் அப்பா தானே வருவாரு? இல்ல தம்பி, அப்பா உங்களை சொன்னாரு. நல்லா மாட்டிக்கிட்ட அந்த ரக்ஷன். அம்மா எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். தம்பி, எங்கேயோ போகணும்னு பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான். அது அது ஒண்ணும் இல்ல சேகர், ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாமான்னு தான் கேட்டுட்டு இருந்தேன் அண்ணன்ட்ட. அட பாவி. உங்களுக்கு காஃபி தானே வேணும், நான் கொண்டு வர சொல்றேன். ரக்ஷன், இன்னைக்கு நீ நல்லா வசமா மாட்டிக்கிட்ட. எங்கேயும் போகலாம் முடியாது. அதையும் பார்ப்போம். நான் வெளியே போய் காட்டுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு ப்ரோ. அதையும் பார்ப்போமே. அடி ஆத்தி பூதம். சார் நான் பூதம் இல்ல, இந்த ஆபீஸ்ல தான் வர்க் பண்றேன். என்ன வேணும் உங்களுக்கு? சேகர் சார் தான் வந்து காஃபி கொடுக்க சொன்னாரு. ஓ அப்படியா, எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம், நீங்க கொண்டு போங்க. இல்ல சார், கொடுக்காம போனா என்ன திட்டுவாரு. ஏமா, அவன் தான் வேணான்னு சொல்றான்ல, கொண்டு போமா. இல்ல இல்ல, நான் கொடுத்துட்டு தான் போவேன். அது சரி, இன்னைக்கு நீ நல்லா அவன்கிட்ட வாங்கி கட்டிட்டு தான் போற. சார் ப்ளீஸ் சார், காஃபியை வாங்கிக்கோங்க. ஏங்க, நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் வெளியே போங்க. டேய் கிளம்புடா போலாம். இதுக்கு மேல இங்கெல்லாம் உட்கார முடியாது. நல்ல வேளை அந்த சேகர் கண்ணில் படாம ஓடி வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷப்படாதடா ரக்ஷன். அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகுமோ தெரியல. அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். போய் ஒரு கப் காஃபி வாங்கிட்டு வா போ. ஒரு அண்ணன்ற மரியாதை கூட இல்லை, என்னையவே வேலை வாங்கிட்டு இருக்கியான். பரவாயில்ல போ ப்ரோ. போறேன்டா. இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் இவனை காணாமே. இப்படியே பயந்து ஓடி போயிட்டானோ? அங்க என்ன கூட்டமா இருக்கு? அங்க நிக்கிறது ஸ்டெல்லா மாதிரி இருக்கு. அம்மா. ரகு ரகு எந்திரிடா. ஐயோ, உனக்கு என்னாச்சு? யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ரகு ரகு எந்திரிடா. ரக்ஷன். ரக்ஷன், என்னடா ஆச்சு உனக்கு? என்னது ரக்ஷனா? ஆமா சிஸ்டர், என்னோட பிரதர் ரக்ஷன். அப்போ இது ரகு இல்லையா? ஐயோ, இவ்வளவு பிளட்டு போயிருக்கு. அப்பாக்கு நான் என்ன பதில் சொல்றது? யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. கால் பண்ணியாச்சு ப்ரோ, இப்போ வந்துரும். டேய் ரஞ்சித், நான் இங்க இருக்கேன்டா. ரக்ஷன் எந்திரிடா. இவன் பாக்குறதுக்கு நம்மள மாதிரியே இருக்கான். ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. துள்ளி விளையாடலையே, தோல் சாய்ந்து தூங்கலையே, பள்ளிக்கூடம் போகலையே, பால் நிலவ தாங்கலையே. இந்த ரஞ்சித் அதை நான் நினைச்சிட்டானே, இப்ப என்ன பண்றது? ரக்ஷன், உனக்கு ஒன்றும் ஆகாதுடா.